சூரி சார் நீங்க பரோட்டா சாப்பிடாதீங்க. இனிமேல் இந்த பேர் டைட்டில் வந்து பரோட்டா சூரி கிடையாது. இப்போ எதுக்கு வரீங்கப்பா? படம் நல்லா இருக்கதான் நீங்க வரீங்க. 10 பேர் நல்லா இருக்கு சொன்னா 2 பேர் தான் நல்லா இல்லன்னு சொல்லுவான். அதை பத்தி நம்ம கவலை. அந்த 10 பேர் சொல்றதுல அவன் என்ன சொல்றான் 10 பேர் தான் நம்ம யோசிக்கணும். அந்த 2 பேர்த்த எடுத்து நீ தயவு செய்து போடாதீங்க. படமா சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, பயங்கரமா இருந்துச்சு. என்ன சொல்ல, கூஸ் பம்ப்ஸ். படம் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தான். யார் வேணா வந்து பார்க்கலாம். தலைவா வேற லெவல்ல இருக்கு. வேற மாதிரி சூப்பர் படம் தலைவா, கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, வந்து கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ஒரு வாட்டி பார்க்கலாம். எல்லாமே ஓகே தான். ஓவராலா பாத்தீங்கன்னா படம் ஓகே. நல்லா செமையா இருக்கு படம். நல்ல டைரக்ஷன் படம். எல்லாமே ஈக்குவலா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே. கன்ஃபார்மா பார்க்கல எல்லாருமே ஃபேமிலியோட. ப்ரோ வேற லெவல் பெஜாரா இருக்குது ப்ரோ படமே. ஆக்டிங்லாம் செம்ம. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, சூப்பர். பரவாயில்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே 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 பரவாயில்ல. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. தமிழ் படங்கள் இருக்கிறத காட்டி இந்த படத்துல ஒரு பெண்கள் எப்படி தனக்கு பாதிக்கப்பட்டு தரது ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. படம் இப்ப இந்த வருஷத்துல பார்த்தா சிறந்த படமா இதை சொல்லலாம். பயங்கரமா இருக்கு. டைரக்ஷன் இதான் ஒரு இந்த இப்போ ஏற்கனவே பல படங்கள் வந்திருக்கு, சொதப்பலான படங்கள் வந்திருக்கு. அதோட பார்க்கும்போது இந்த படம் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. படம் வந்து புதுமையா இருக்குது. ஆக்டிங்ல தீவிரமா இருக்கிறாரு. பரோட்டா சூரியல மறந்துருங்க. இனிமேல் சூரி சார் நீங்க பரோட்டா சாப்பிடாதீங்க. இனிமேல் இந்த பேர் டைட்டில் வந்து பரோட்டா சூரி கிடையாது. கதாநாயகனுக்குடைய அந்த அந்த எலிஜிபிலிட்டி அவருக்கு வந்தாச்சு. தனித்துவமான கதையை வந்து அவர் கொண்டு வராரு. நல்ல தேர்வு செய்யறாரு. நான் விடுதலை படத்துலேருந்து பார்த்தேன், கருடன் படத்துலேருந்து பார்த்தேன். அவருடைய பாடி லாங்குவேஜ் டோட்டலாகவே மாறிக்குது. அந்த பரோட்டா சூரியான்னு ஒரு சிந்திக்க வேண்டியது. காமெடிக்கே போகாதீங்க. நிச்சயமா உங்களை நம்பி நிறைய ப்ரொடியூசருக்கு பணம் போட்டு எடுப்பாங்க, தைரியமா எடுப்பாங்க, உன்னை வச்சு எடுப்பாங்க. அதான் சிவகார்த்தியை எடுத்துக்கிறேன். ஒரு உலக நாயகனை பாராட்ட நான் யாருங்க, சாதாரண ஆளுங்க. அவங்க பெரிய ஜாம்பவான்னு அவங்களே பாராட்டிக்கிறாங்கன்னா நான் ஒரு சாதாரண ஆளு பாராட்டுறது நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். புரியுதுங்களா? ரஜினிகாந்த் கூட பாராட்டிக்கிற மாதிரி சொல்லிக்கிறாப்புல. அப்ப கண்டிப்பா வந்து இது தேசிய லெவல்ல ரெக்கமெண்ட் போகும், கண்டிப்பா போகும். புரியுதா? ஏன்னா இந்த கருத்தம்மா படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, பாரதி ராஜா படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிராமத்துடைய ஆளுங்க காஸ்டியூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கதை மாதிரி தான் இருக்குது. ஒரு வகையில பார்த்தா பாரதி ராஜா அந்த லொக்கேஷன்லாம் பார்த்தா அந்த கிராமத்து ஆளுங்களை காட்டுறதை பார்த்தா அதுதான் வருது. இப்போ எதுக்கு வரீங்கப்பா? படம் நல்லா இருக்கதான் நீங்க வரீங்க. 10 பேர் நல்லா இருக்கு சொன்னா 2 பேர் தான் நல்லா இல்லன்னு சொல்லுவான். அதை பத்தி நம்ம கவலை. அந்த 10 பேர் சொல்றதுல அவன் என்ன சொல்றான் 10 பேர் தான் நம்ம யோசிக்கணும். அந்த 2 பேர்த்த எடுத்து நீ தயவு செய்து போடாதீங்க. புரியுதா சொல்றது? ஒரு ப்ரொடியூசர் வழி என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ப்ரொடியூசர் வழி. ஏன்னா இன்னைக்கு சூசைட்லாம் கம்மியா இருக்குது. லாபம் எடுக்க முடியாது. சில பேர் நிறைய ப்ரொடியூசர் சூசைட் பண்ண காலம்லாம் இருக்குது. ஒதுங்கி போய் படம் இல்லாம இருக்கு. ஏன்னா கேட்டி குஞ்சு மேலாம் எடுத்துக்க அவர் வச்சு இப்போ யாரா படம் எடுக்க முடியுது அவரால். அவர் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவர் ஒரு பெரிய ஃபைனான்ஸ் பண்ணவர். ஜென்டில்மேன்லாம் யார் பண்ணது? அவர் தானே பண்ணாரு. ஏன் அவரு? அதனால வந்து ப்ரொடியூசருங்களும் வாழணும், டைரக்டருங்களும் முன்னேறணும். சின்ன சின்ன டைரக்டர்லாம் இப்போ அருமையாக எடுக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது எப்படி தான் பக்காவாக வேலை செஞ்சு எடுக்கிறாங்கன்னு தெரியல. இல்லை பார்க்கல. அவரு எடுத்தாரா? அந்த படம் எப்படி இருக்குது எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தானே எடுத்துருப்பீங்க. என்ன சொன்னாங்க? அதே மாதிரி தான் இருக்கான். ஏங்க நான் சாப்பிட்றேன்னு எனக்கு தெரியாதா? ருசி எதுன்னு தெரியாதா? டேஸ்ட் எது உனக்கு தெரியும்? உன் நாக்கு தெரியும். உன் நாக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நான் சாப்பிட்றேன்னா கேசரி இனிப்பா இருக்குதா, உப்பா இருக்குதா, சக்கரை பொங்கல் இனிப்பா இருக்குதா, புளிப்பா இருக்குதா, நான் தான் முடிவு பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் படத்துக்கு நம்ம கொடுத்தது அடுத்த படத்துக்கு நம்மளை நம்பி ப்ரொடியூசர் பண்றான்னா அதுக்கு தகுந்த மாதிரி தரமான மெசேஜ் இருக்கும். அதுதான் வேற லெவல் பண்ணி நல்லா இருக்கு, பார்க்கலாம். நொறுக்கிட்டாரு வேற மாதிரி, சும்மா வேற லெவல் பண்ணிட்டாரு. கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு. குட் மூவி.